நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வந்து நம்ம HTML கூட எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து ஆட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றது, பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி எப்படி நம்ம இதில் அட்டாச் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓகேவா, getbootstrap.com. ஓகே, இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீட் த டாக்ஸ், இதில் டாக்குமெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே குயிக் ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த குயிக் ஸ்டார்ட் போனீங்க அப்படின்னா வந்து ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த வியூ போர்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டாக் டைப் HTML இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் காப்பி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அது பேசிக். பூட்ஸ்ட்ராப் வந்து ரெண்டு வகையாக நம்ம அட்டாச் பண்ணலாம். ஒன்று சிடிஎன் வழியாக, இன்னொன்று வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம சிடிஎன் வழியாக போட போகிறோம். ஸோ சிடிஎன் வழியாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான பேசிக் கோடு இதுதான். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் HTML ஃபைலில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டாக் டைப் HTML ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள், மெட்டா கேரக்டர் செட், அப்புறம் வந்து வியூ போர்ட் செட் ஆகிருக்கணும். தென் வந்து ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ் லிங்க் ஆகிருக்கணும். அண்ட் தென் ஸ்கிரிப்டில் வந்து பாடி க்ளோஸ் டேக் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கான JS ஃபைல் அட்டாச் ஆகிருக்கணும். ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் இன் லைவ் சர்வர். ஸோ நம்மளோட ஹாலோ வேர்ல்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹாலோ வேர்ல்டுக்கு பதிலாக நமக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ காஷு இன்ஃபோடெக். ஸோ தட்ஸ் இட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது டிசைன் அப்ளை ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியை வந்து பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லைப்ரரியை வந்து நம்ம HTML ஃபைல் கூட இப்படி தான் அட்டாச் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிங்க் டேக் ஒன்று, அதே மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.